ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஒரு 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லபடியாக பிரம்மமுகூர்த்த விளக்க வந்து போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பால் காய வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையை போட்டுடலாம் இது கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அன்னபூர்ணி அம்மா வந்து நான் தூபம் காட்டி ஆராதனை பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா எனக்கு வந்து செம்பருத்தி பூ வச்சுருந்தேன், அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியலிங்க, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் உள்ளார பூஜைக்கு வந்து பால் காய வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டு பூஜையை செய்யலாம். சரி, நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு பால் மட்டும்தான் நான் டெய்லியும் வச்சுருவேன். அப்புறம் வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அது செய்ய முடியாது, பால் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் இது பண்ணியாச்சு. பூஜைக்கு வந்து எங்களுடைய செடியில் பாருங்கள், வெத்தலை எப்பயுமே நம்மக்கிட்ட எல்லாமே அடிஷ்னலாக நம்ம இயற்கையாகவே வந்து ரெடி பண்ணிக்குவேன். பூஜை அறையில் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பால் வச்சாச்சு. அதுக்கடுத்தது எங்கள் செடியில் எங்கள் மரத்தில் வச்ச வாழைப்பழம் எல்லாமே நல்லபடியாக பூஜையை முடித்தாச்சு. முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகேயா போற்றி, ஓம் சக்தியே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.